ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என் ஒய்ஃப்காக நான் ஹேண்ட்பேக் வாங்கின ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோவில் போகலாம். நான் ஒரு ஷார்ட் ட்ரிப்காக கோயம்புத்தூர்லேருந்து சென்னை வந்திருந்தேன். ஸோ ரிட்டர்ன் போகும்போது என் ஒய்ஃபுக்கு ஒரு ஹேண்ட்பேக் வாங்கலான்னு டிசைட் பண்ணியிருந்தேன். ஸோ நான் வேளச்சேரியில் இருக்க ஃபீனிக்ஸ் மாலுக்கு படம் பார்க்குறதுக்காக வந்திருந்தோம். இதே டைம் இந்த ஹேண்ட்பேக் ஷாப்பிங்கை முடிச்சிடலான்றதுக்காக நிறைய கடையெல்லாம் ஏறி பார்த்துட்டு இருந்தேன். எங்களுக்கு என்ன வாங்க போகிறோன்ற ஐடியா இல்லாதனாலையும் என் ஒய்ஃப் கூட இல்லைன்றதுனாலையும் எங்களுக்கு என்ன வாங்க போகிறோன்றதுல ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்துச்சு. ஹேண்ட்பேக்ஸில் இதில் வெரைட்டியான ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் நான். ஸோ மாலில் இருந்த ரேண்டமான கடைகள் எல்லாத்தையுமே நாங்கள் போய் விசிட் பண்ணி பார்த்தேன். பேக்குக்கு ஏகப்பட்ட கடைகள் இருந்துச்சு. எங்கள் பட்ஜெட் கம்மின்றதுனால எக்ஸ்பென்சிவான கடைக்கு எதுவும் நாங்கள் போகலை. இந்த பேக்கெட்டுன்ற கடையில் ரீசனபிளாக இருந்தது ப்ரைஸ், நிறைய கலெக்ஷன்ஸாகவும் இருந்தது. ஸோ இங்கே நாங்கள் வந்திருந்தோம். ஸோ ஃபைனலாக ஒரு பெரிய தேடலுக்கு அப்புறமா ஒரு லேவெண்டர் ஹேண்ட்பேக்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த பேக் நல்லா ஸ்ட்ராங்காகவும் ஒரு லேப்டாப் வைக்கிற அளவுக்கு இட வசதியோடையும் இருந்துச்சு. இது போக இவங்ககிட்ட ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹேண்ட்பேக்ஸ் நான் பார்த்தேன். எல்லாமே நல்லா இருந்துச்சு, ப்ரைஸும் ரீசனபிளாக இருந்துச்சு. நான் வாங்கினேன் இந்த லேவெண்டர் ஹேண்ட்பேக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2800. எனக்கு இந்த ப்ரைஸ் ரொம்ப ரீசனபிளாக இருந்தது. ஸோ நீங்கள் சென்னை ஃபீனிக்ஸ் மால் விசிட் பண்ணிங்கன்னா இந்த பேக்கெட் ஷாப்பை கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய் பாய்.